மாசத்துக்கு அப்புறமா எடுத்த பாட்டு தான் அந்த கருப்பு பாட்டு. கடைசியாக நீங்கள் கிளைமேக்ஸில் பாட்டு வந்து லாக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 months அப்புறமா எடுத்தது. கருப்புசாமிக்கு ஒரு பாட்டு வேலை செய்யணும், கருப்புசாமிக்கு ஒரு பாட்டு கொடுங்கன்னு சொல்லணும்னா கடைசி கிளைமேக்ஸ் பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு அது குமாரோட ஐடியா. படத்துக்கு சம்மந்தமே இல்லாத குமார் சொன்ன ஐடியா வந்து கிளைமேக்ஸ் அங்கே வருது. படத்தை வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம், பட் 10 அப்படின்ட்டு எடிட் பண்ணிட்டு ஒரு 5 மாசத்துக்கு அப்புறமா எடுத்த பாட்டு தான் அந்த கருப்பு பாட்டு. கடைசியாக நீங்கள் கிளைமேக்ஸில் பாட்டு வந்து லாக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 months அப்புறமா எடுத்தது. ஒரு 2 years படம் ஆனாலே தெரியும் உங்களுக்கு வேறு உங்களுக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் கோ. அப்போ செலவு பண்ண வேண்டாம், செலவு பண்ணக்கூடாது, செலவு பண்ண முடியாது அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து அந்த டேபிள்லேயே வந்து இந்த ஐடியாவை க்ளோஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இல்லை எடுத்துடலாம் அப்படின்னு சொன்ன முடிவு தான் வந்து கிளைமேக்ஸில் வந்து இப்போ எல்லாருமே அந்த பாராட்டுற விஷயம் வந்து கடைசியாக அந்த படத்துக்கு எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் சரி, லவ் ஃபார் த ஆர்ட் ஃபார்ம் சரி, புஷ் பண்ணிடலாம், இந்த படத்துக்கு சரியாக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிடலாம் அப்படின்னு அத்தனை பேரும் சேர்ந்து நினைச்சது வந்து இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை பார்க்க முடியுது. பாக்கியராஜ் சாரோட டைலாக் தான் அது. அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் உண்மையான சந்தோஷம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து தியேட்டரில் அத்தனை பேரும் வந்து இந்த ஹவுஸ்ஃபுல் போர்டெலாம் போட்டு ஃபோட்டோ காமிக்கிறது வந்து மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு.